கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை கர்த்தருடைய நாமம். கர்த்தரின் நாமங்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாமங்கள் மூலம் தம்மை வெளிப்படுத்துவது அவரிடமிருந்து நமக்கு வரும் அழைப்பாகும். தம்முடைய நாமங்கள் மூலம் வெளிப்படுத்தும் அவருடைய அந்த பண்பை நாம் சந்தித்து அனுபவிக்க நமக்கு ஒரு அழைப்பாக இது கருதப்படுகிறது. பெயர்கள் என்பதுதான் நாமம். இந்த நாளில் நாம் இருக்கிற இந்த உலகத்தில் கூட பார்க்கும் பொழுது சில தலைவர்களுக்கு பெயர்கள் கூட நம்முடைய மக்களால் இல்லை தேசத்தால் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பெயர்கள் வழங்கப்படுவதை பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், காமராஜன் ஒரு தலைவர் இருந்தார், அவருக்கு கல்வி தந்தை காமராஜன் சொல்லுவாங்க. பெரியார் அவருடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது, இது ஜனங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அதே போல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், காந்தியடிகள், மகாத்மா காந்தி, இப்படி சொல்வதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். என்னென்னா அவர்கள் செய்த ஒரு இப்போ கல்வியிலே அவர்கள் சிறந்து ஒரு சேவை செய்யும் பொழுது கல்வி தந்தை, ஜனங்களுக்காக ஒரு சேவையை செய்யும் பொழுது ஜனங்கள் அவரை ஒரு பெரியவராக பார்த்து வைத்தார்கள். அம்பேத்கருக்கு அண்ணல், இப்படி ஒவ்வொரு காரண பெயர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். இது வேதத்திலையும் ஆண்டவர் இதே போல மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆபிரகாம் என்ற ஒரு மனிதர், அவருக்கு முதலாவது பெயர் ஆபிராம், அதாவது உயர்ந்த தந்தை என்று பெயர். ஒரு நபருடைய நாமம் கர்த்தரால் மாற்றப்பட்ட போது அது ஒரு நபருடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றியதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யாருக்கோட வாழ்க்கையில்? ஆபிராம் அவருடைய வாழ்க்கையில். அவருடைய ஆபிராம் என்ற பெயரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது திரளான ஜனங்களின் தந்தை. எனவே ஆண்டவர் இப்படி பெயர்களை மாற்றியிருக்கிறதை நாம் பார்க்கணும். அதே போல் சாராளுக்கு சாராள் என்று மாற்றப்பட்டதையும் நாம் அதே போல அறிவோம். இதே போல இன்றைக்கி நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள், நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், மூன்று தன்மையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே வேளையிலே அவருக்கு அநேக நாமங்களிலே அவர் அழைக்கப்படுவதையும் நாம் அறிவோம். அதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது எலோஹிம், அதாவது தேவன் என்று, வல்லமை உள்ள கர்த்தர் என்று அதற்கு பெயர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. இங்கு கர்த்தருக்கு அவருக்கு பயன்படுத்துகிற சொல் எலோஹிம், அதாவது உயர்ந்த கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். அவர் மூலம், அந்த எலோஹிம் ஆண்டவர் மூலம்தான் எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது அவருக்கு ஒரு காரண பெயராக இருந்தது. அதே போல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்திலே அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது எல்ஷடாய், அதாவது நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று தன்னை, அவருடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்ததை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 17:1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதையே நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு நாமத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அநேக நாமங்கள், யெகோவா ரஃபா என்ற ஒரு நாமம், அதாவது குணப்படுத்தும் ஆண்டவர் என்று பொருள். அதற்கு யாத்திராகமம் 15:26 பார்க்கும் பொழுது மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய் என்று சொல்லி கடைசியில் நான் சொல்வார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன், ஏன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல் வழியாக அழைத்து வந்த பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணீர் என்று இருந்தார்கள், அது தெரியும் நமக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு முணுமுணுப்பு கஷ்டங்கள் இருந்தது. ஆண்டவர் ஒரு மரக்கட்டையை போட சொல்கிறார், அந்த தண்ணீர் மாறுகிறதை நாம் எல்லோருமே அறிவோம். கசப்பாக இருந்தது, மதுரமாக மாறியது. அந்த வசனம் அதே அதிகாரத்தில் 25 பார்க்கும்பொழுது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் கசப்பான நீர் மாற்றப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. 26 அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலும் அறிவுறுத்துகிறார், நான் குணப்படுத்தும் கர்த்தர், நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அந்த ஜனங்களுக்கு தன்னை யெகோவா ரஃபாவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது 5 மட்டும் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து வரைச்சும் அநேக ஜனங்களை அவர் குணப்படுத்தினார். யெகோவா ரஃபாவாக அவர் வெளிப்படுத்தப்பட்டதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு என்னென்னா,
கர்த்தர் தம்முடைய அறிவுறுத்தல்களில் தெய்வீக ஆரோக்கியத்தில் நம்மை நடக்க அழைக்கிறார். தெய்வீக ஆரோக்கியத்தில் நடக்க இந்த அழைப்பு, யெகோவா ரஃபா இந்த நாமத்தை நாம் பயன்படுத்தி அந்த தெய்வீக ஆரோக்கியத்தில் அவர் குணப்படுத்துகிறவுடன் ஒரு ஐக்கியத்தில் நடக்க நம்மை இது அழைக்கிறது நாம் பார்க்கிறோம். நாம் அவருடன் நடக்கும் பொழுது யெகோவா ரஃபா நம்மை தெய்வீக ஆரோக்கியத்தின் பாதையில் வழிநடத்தட்டும் என்று அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்த்து, அவருடைய கட்டளைக்கு செவி சாய்த்து, அவருடைய சட்டங்களை, அதாவது அவருடைய எல்லா கொடுக்கப்பட்ட அந்த லாஸ், அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி அவங்க கை கொண்டு சரியானதை செய்யும் பொழுது, இன்றைக்கி ஆண்டோடைய வசனத்தை கை கொண்டு சரியானது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் யெகோவா ரஃபாவாக, அதாவது குணப்படுத்தும் ஆண்டவராக இருக்கிறாருங்க. இப்படி ஒவ்வொரு நாமத்திலும் நாம் அவரை இன்றைக்கி நாம் ஒவ்வொருவருமே நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவர் தன்னை அநேக நாமங்களை, நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்னும் அநேக நாமங்கள் வேதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் இப்படி ஒவ்வொரு நாமங்களையும் நம்முடைய வாய்கள் உச்சரிக்க வேண்டும். நம்ம எந்த சூழலில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறதுங்க, அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டு என்று. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அவருடைய நாமம் நமக்கு ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். இன்று கிறிஸ்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பெயர்களை, நம்முடைய நாமங்களை எதற்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் விடுதலை பெற்று அந்த நாமங்களை சொல்லி நாம் கூப்பிட்டு விடுதலை பெற்று விடுதலை உள்ள ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், நாம் கூப்பிடுகிறவர்களாக அந்த பெயரை சொல்லி, அவருடைய ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லி, வேதத்தில் அநேக நூற்றுக்கணக்கான பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. அந்த பெயர்களுடைய அர்த்தங்கள், அதனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அதை சொல்லி கூப்பிடுகிற பொழுது நமக்கு உண்டாக நன்மைகளை நாம் இன்னைக்கு அறிவோமானால், அதை சொல்லி நாம் அவரை கூப்பிடுவோமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர் கர்த்தருடைய நாமத்தை நாம் நோக்கி இன்றைக்கு பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.